guys, welcome to Eden Aquatics. So guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நியான் ப்ளூ கௌராமியை பற்றி தான். ஸோ கைஸ், இந்த கௌராமிலாம் டிராஃப்ட் கௌராமியை வகையை சேர்ந்தது. டிராஃப்ட் வகைனா அது வந்து சின்ன வகையான கௌராமிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கௌராமிலே ஜெயிண்ட் வகை இருக்குது, மீடியம் சைஸில் வளர்கிறது இருக்குது, சின்ன சைஸ்லேயும் வளர்கிறது இருக்குது. அந்த சின்ன சைஸ் கௌராமி தான் இது. ஸோ இந்த கௌராமியோட சைஸஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 inches வரைக்கும் தான் வளர முடியும். ஸோ இந்த கௌராமிலாம் பிளான்ட் டேங்க்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட்டர் pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8 இருந்தால் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட TDS லெவல், ஸோ அதுதான் ppm சொல்லுவோம். ஸோ அது வந்து நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. ஸோ இது வந்து சாஃப்ட் வாட்டர் அண்ட் ஹார்டு வாட்டர்லேயும் இந்த மீன் இருந்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்ட் வாட்டர்னால் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ppmக்குள்ளே தான் இருக்கணும். 40 ppm மேலே 150 ppmக்குள்ளே தான் இருக்கணும். TDS லெவலில் நான் சொல்கிறேன். நம்ம வீட்டாண்ட வர போர் தண்ணிலாம் அரௌண்ட் 700-600 ppm இருக்கும்போது ஃபிஷ்ஷால் சர்வே ஆகும், கலர்லெஸ் ஆகும். ஸோ அது அடிக்கடி நம்ம சொல்கிறது தான். ஸோ இந்த மீன் பிகினர்ஸ் சூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஃபிஷ் ஹாபிக்குள்ளே வரீங்கன்னா இந்த மீன் தான் ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பயங்கரமான ஒரு ஹார்டியான ஃபிஷ். நம்ம வீட்டில் ஒரு நாள் கரண்ட் கட் ஆகி இந்த மோட்ரு சரியில்லாமல் ஒர்க் ஆகாமல் போய் தண்ணி அப்படியே இருந்து அதனால் ஆக்சிஜன் சர்க்குலேட் இல்லாமல் இருந்தாலும் இந்த மீன் சர்வைவ் ஆகிடும். ஏன்னா இதுக்கு வந்து ஏர்லேருந்து தான் ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணும். ஸோ அதனால் இந்த மீன் வந்து தண்ணியிலேருந்து ஆக்சிஜன் எடுக்கவே தேவையில்லை. அடுத்தது இந்த மீனோட டேங்க் சைஸ். நீங்கள் வந்து 1 feet டேங்க் கூட கொடுக்கலாம். ஸ்பீஷியஸ் டேங்காகவும் அதை தனியாக செட் பண்ணலாம், மெயில் அண்ட் ஃபீமேல்னு தனியாக போட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் தான். ஆனால் இந்த மீன்கள்லாம் டெரிட்டரியலான ஒரு ஃபிஷ் தான். ஸோ எப்படி பீட்டா ஃபிஷ்ஷோ அதே மாதிரி தான் கௌராமின்னு சொல்லலாம். ஏன்னா கௌராமியும் பீட்டாவும் ஒரே மாதிரி தான், அந்த பிஹேவியர் அண்ட் அந்த ப்ரீடிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பீட்டாவை இது கூட விடவே விடாதீங்க, கண்டிப்பாக ஃபைட் வரும். ஸோ 2 பேரும் அடிச்சுப்பாங்க. ஸோ கௌராமிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 feet டேங்க்கில் 2 பேரோ இல்லை 3 பேரோ விட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கு மேலே விடும்போது கொஞ்சம் அங்கே சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது ஃபீடு. ஸோ ஃபீடை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. தண்ணியில் ஏதாவது ஆல்கே இருந்தாலும் ஆல்கே சாப்பிட்றோம். அண்ட் நம்ம பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணாலும் பெல்லட்ஸ் எடுத்துக்கும். ஸோ ஃபீடுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எல்லா வகையான ஃபீடையும் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங். எப்படி ஒரு பீட்டா ஃபிஷ் ப்ரீட் ஆகுதோ அதே மாதிரி தான் கௌராமியும் ப்ரீடிங் பண்ணும். எப்படி நம்ம ஸ்டார்டிங் பீட்டா ஃபிஷ் பேபிக்கு இன்ஃபோசோரியா வினிகரில் கொடுக்குறோமோ அதே மாதிரி கௌராமியோட பேபிஸ்க்கும் ஃபஸ்ட் ஃபீடாக வினிகரில் இன்ஃபோசோரியா கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ பெல்லட் பொடிச்சு போட்டிங்கன்னா அது குட்டிங்க வந்து எடுக்கிறது மட்டும்தான் சர்வே ஆகும். ஸோ அதனால் 1-2 குட்டி தான் உங்களுக்கு சர்வே ஆக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ப்ரீடிங்கை பற்றி சொல்லிட்டேன். பட் இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். ஸோ நீங்கள் மேலை பார்த்தீங்கன்னா டார்சல் ஃபின் நல்லா ஷார்ப்பாக அண்ட் ஆனல் ஃபினும் நல்லா ஷார்ப்பாக எண்டாக இருக்கும். ஸோ அதுவே ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் பல்ஜியாகவும், டார்சல் ஃபின் கொஞ்சம் ரவுண்டாகவும், ஆனல் ஃபினும் கொஞ்சம் ரவுண்டாகவும் இருக்கும். ஸோ இப்படி தான் கௌராமியை மேல் அண்ட் ஃபீமேலை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுங்கெல்லாம் பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸாக இருந்தாலும் கம்யூனிட்டி டேங்கில் நீங்கள் குட்டி போடுற மீன் லைக் கப்பி, மாலி அந்த மாதிரி மீன்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கௌராமி அதுங்களோட குட்டிகளை பிடிச்சி சாப்பிடும். ஸோ நேச்சரில் இந்த மாதிரி நடக்கிறது தான். ஸோ மற்ற மீன்கள் போடுற குட்டியை நீங்கள் காப்பாற்றணுன்னா அது போட்டோடனே நீங்கள் டக்குன்னு நோட்டீஸ் பண்ணி பிரித்து வைக்கிறது தான் நல்லது. இல்லாட்டி கப்பி இல்லை மாலி குட்டி போடுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் தனியாக ஒரு டேங்க்லேயோ இல்லை டப்லேயோ வச்சுட்டுருங்க. ஸோ 2-3 days கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் அதுங்க குட்டி போட்டு வச்சிரும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye guys.